வாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதமும் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே செய்வதாக. அது மாத்திரம் அல்ல, பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ அநேகருக்கு பயம், கடன் வாங்கிட்டு கொடுக்க முடியலையேங்கிற பயம், வியாதி வந்துட்டா பயம், பிரச்சனை வந்துட்டா பயம், அப்படி சில காரியங்களை குறித்து பயம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, பயப்படாதே, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் எல்லா பிரச்சனைக்கும் விடுதலையாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமேன் ஆமேன். வாங்க வேத கேள்விக்குள்ளே போவோம். அதை அநேகர் கண்டுபிடிச்சி போடுதீங்க, ரொம்ப நன்றி. இன்னும் கண்டுபிடிங்க, தேடுங்க, வேதத்தை தேடி வாசிங்க. வாங்க வேத கேள்விக்குள்ளே போவோம். ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள், ஆண்டவரை அறியாமல் வளர்ந்தவர்கள், ஏலியின் குமாரராய் பிறந்தவர்கள், பேலியாளின் மக்களாய் மாறியவர்கள், அவர்கள் யார் என்று கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, மாடு காணாமல் போனவனுக்கு மணியோசை கேட்டுக்கொண்டே இருக்கும், கழுதை காணாமல் தேடியவனுக்கு சிங்காசனம் காத்து கொண்டே இருக்கும். அது என்ன என்று கண்டுபிடிச்சு போடுங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பாடல், ஒரு வரி பாடுறேன், அது நீங்கள் என்ன பாடல்னு கண்டுபிடிச்சு போடுங்க. ஓகேவா? வாங்க. என் ஜனம் பாவத்தில் மாழ்கின்றதே, என் உயிர் தந்தேன் மண்ணுயிர்கே, என்றுயரே துணியோ, இதை யார் இன்று கேட்பாரோ, என் காரியமாக யாரை அழைப்பேன், எந்திரே வந்தினிதோ. என்ன பாடல்னு கண்டுபிடிச்சி போடுங்க. இந்த நாளையில் வேத வசனம் சொல்லுகிறது, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்களை காப்பார். ஆமேன் ஆமேன். எத்தனை பேர் எதை குறித்துலாமல் பயந்துக்கிட்டு சோர்ந்து போயிருக்கீங்க? எதை குறித்தும் பயப்படாதீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.